இல்லை லோ ஜம்புன்னு பேசுகிறாரு. தண்ணியில் 100 அடி தண்ணியில் முழுகிட்டா தண்ணி ஆழம் பார்த்துட்டா மேலே வருவாங்க. ஆழம் பார்த்து திறமை இருக்கிறவன் மேலே வருவான், திறமை இல்லைன்னா செத்து பணமாக மிதக்கி மேலே வருவான். யாரை பற்றி சொல்கிறேன்னா, அதிமுகவிலேருந்து போய் நயினார் நாகேந்திரன்னு பிஜேபியில் வளமோடு இருக்கிறாரு. அவரை பார்த்தான்னு சொல்கிறேன். நிர்மலா சீதாராமனுக்கு எந்த மக்கள் பிரதிநிதியாக ஜெயிச்சு போய்க்கிறாங்க. அவங்க மாதிரி இருந்தாங்க, ஒரு ஓட்டு உரிமை பெற்றவங்க. அவங்கள இழுத்துன்னு போய் அப்படியே கொண்டு போய் நேராக உட்கார வச்சிட்டிங்க பதவியில். அவங்கள பார்த்து பேசுங்களேன். ஏன் தமிழ்நாட்டில் யாரும் சாதாரண குடிமக்களாக இருந்து நிறைந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை பெற்றக்கூடாதா? ஸ்டெப்பாக போக சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஒரு சாதாரண மகன் விஜய் சாதாரணமான ஒரு கட்டமைப்பில் இருந்து பெரிய லெவலுக்கு வராரு. அவரோடு சில அரசியல்வாதிகளை விட பெரும் அரசியல் அனுபவம் உள்ளவங்க இன்றைக்கி செங்கோட்டையன் அவர் கூட்டிட்டாருன்றதுக்காக இப்படி பேசுகிறீங்க. யார் கூடினாலும் யார் வந்தாலும் போனாலும் மக்கள் நாங்கள் முடிவெடுப்போம். மக்களை பார்த்து தற்குறி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பும் நாங்கள் வீழ்த்தாமல் விட மாட்டோம். ஓட்டு போட்டு நாங்களை உட்கார வச்சுட்டா நீங்கள் பெரிய ஆள் திராவிடம். ஓட்டு போகிறதுக்கு முன்னே தமிழர்கள் யாராவது கட்சி தொடங்கினா அவங்கள பார்த்து தற்குறி. வாங்க அரசியலை பற்றி எதிர்காலத்தை பற்றி நாங்கள் முடிவெடுக்கிறோம். சாராய முதலாளிகளே, உங்களுக்கு சமரசமின்றி எதிர்காலத்தை உங்களுக்கு நாங்கள் போர் தொழில் செய்வது போன்று உங்களிடம் நாங்கள் எதிர்நிலை ஆற்றுவோம். வாருங்கள்.